ஹலோ கைஸ், இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ எனக்கு பார்த்தீங்கன்னா டேங்க் வாங்க காசு இல்லை, மீன் வளர்க்க பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே டேங்க்கில் எவ்வளோ ஃபிஷ் வளர்க்குறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா என்னோடய எல்லா மீனையும் இந்த ஒரே ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் தான் போட்டு வச்சுருக்கேன். இந்த டப்பா பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபீஸ்க்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா வரும். நான் என்னென்ன மீன் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே இந்த நெட்டில் பிடிச்சி காமிக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா பீட்டா மேலு, பீட்டாலே பார்த்தீங்கன்னா ப்ளக்காட்னு சொல்லுவாங்க. இது ஒரு பீட்டா மேலு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேராக ஒரு ஃபீமேல் வேறு இருக்குது. இதுக்கு பேராக பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபீமேலு. இதுவும் பார்த்தீங்கன்னா இதே டேங்கில் தான் இருக்குது. இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்பேஸ் இல்லாதனால பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே தொட்டியில் தான் போட்டு வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஜீப்ரா ஃபிஷ் இருக்குது. ஜீப்ரா இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் வச்சுருக்கோம். 2 பேருமே பார்த்தீங்கன்னா இதே தொட்டியில் தான் வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கப்பீஸ் ஒரு 2 பேர் இருக்குது. எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் டம்போயர் கப்பீஸு. அதில் ஒரு 2 பேர் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மேலே குட்டி குட்டியாக நிறைய ஃபிஷ் அலையுது பாருங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபீடிங் ஃபிஷ்ஷு. மான்ஸ்டர் ஃபிஷ்ஷுக்கு இதை பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணிக்கலாம். அந்த ஃபிஷ் தான் இது எல்லாமே. அடுத்து பார்த்தீங்கன்னா டெட்ரா ஃபிஷ்ஷு ஒரு 10 பேர் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தொட்டிக்கு அடியில் ஒரு டைல்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கு அடியில் தான் இருக்குது. கையை வச்சோன்னே எப்படி எல்லாம் மேலே வருது பாருங்கள். இது மட்டும் இல்லை, என்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா ஃபிஷ் இருக்குது. அரோனா இருக்குது, கோய் ஃபிஷ் இருக்குது. அதை பற்றி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஃபிஷ்ஷையும் நம்ம ஒரே டேங்கில் தான் போட்டு வச்சுருக்கோம். சீக்கிரமாக நம்ம ஃபிஷ் டேங்க் வாங்கிட்டு இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீடிங் பார்த்தீங்கன்னா இந்த டேங்கில் பண்ண முடியாது, தனியாக எடுத்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தமாக அந்த பிளாஸ்டிக் டப்பா பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபீஸ் தான் வரும். இதிலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபிஷ் வளர்க்குறேன்னு பாருங்கள். உங்களுக்கு மீன் வளர்க்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை எப்படி வேணால் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபிஷிங் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.